ஒரு சூப்பரான விஷயம். அந்தோட தெரிகிறது தான் வந்து மணிமண்டபம். பார்த்திங்கன்னா அது வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோது கட்டினது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தஞ்சாவூர்லேருந்து திருச்சி எப்படி போனோம்னா திருவையாறு வழியாக போனோம் அப்படின்னா, திருவையாறில் பார்த்திங்கன்னா வந்து இந்த காவிரி ஆறு சூப்பராக இருக்கும். அதை தாண்டி பூண்டி மாதா கோயில் அந்த வழியில் இருக்கும். அது ஒரு சுற்றுலாத்தலம். அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா கல்லணை. இதெல்லாம் தாண்டி திருச்சிக்கு போகலாம். இந்த வழியாகவும் போகலாம். பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்கும். இந்த ரோட்டில் உள்ளே போனாலே வந்து நமக்கு வந்து 2 சைட்லேயும் மரம் நிறைய இருக்கும். அதேமாதிரி கூலிங்காக இருக்கும். ஸோ வந்து பார்க்குறதுக்கே ரம்மியமாக அழகாக இருக்கும். இப்போ போனாலும் வந்து பசுமையாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்மளோட டெல்டா மாவட்டங்களில் ஒரு தவிர்க்க முடியாத டெல்டா விவசாயிகளுக்கு தவிர்க்க முடியாத ஒரு அணை அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லணை. ரொம்ப ரொம்ப முக்கியமாக இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களுக்கு தண்ணி போகும். கிட்டத்தட்ட வந்து நிறைய ஏக்கர் வந்து நெல் சாகுபடி இந்த கல்லணை மூலமாக எல்லாருக்கும் கிடைக்குது. ஸோ நம்ம